எண் 786 ஆயுள் தண்டனை கைதி பெஞ்சமினுக்கு இன்று விடுதலை. Happy birthday to me. Happy birthday to me. Ayushman Bhava. என் நண்பன் வர்றான், என் நண்பன் பெஞ்சமின் வர்றான். அவனுக்கு உன்னையெல்லாம் பார்த்தா அடையாளம் தெரியுமோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பார்த்தா கட்டி பிடிச்சி கதறுவான். நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத. பெஞ்சு, இனிமேல் என்ன அப்பா கிப்பான்லாம் கூப்பிடக்கூடாது. இயர் ஆஃப்டர் யூ டு கால் மீ ப்ரோ ஒன்லி. இவன் யாரா அழுதினேங்கிறான்? பெஞ்சு பெஞ்சாது சேராது. யாரா என்ன அடையாளம் தெரியலையா? பெஞ்சு யாரா இந்த கேள்வி? கட்டி பிடிப்பான்லாம் சொன்னியடா. சரி அதெல்லாம் விடுப்பா. எப்படியோ அப்பா ஆசைப்பட்ட மாதிரி கீபோர்ட்லாம் வாசிச்சு படிப்படியா மியூசிக் டைரக்டர் ஆகி கரண்ட்ல பெரிய ஹீரோவா இருப்பே. இல்லப்பா, நான் ராயபுரம் தாஸ் பண்ண கட்டி ராயபுரத்துக்கே 9 ஆயிட்டேன். 9 ஆயிட்டியா? டேய் நான் சாதிக்காத நீ சாதிச்சா. चीज बड़ी है मस्त मस्त अरे चीज बड़ी இருப்பா, நான் சொல்றத கேளுப்பா. ஏய் ப்ரோ யோ, சேர் பக்கத்துல வரைக்கும் போயிட்டேன். ஆனா நான் உட்கார்றதுக்குள்ள வேற ஒருத்தர் நடுவுல பூந்து உட்கார்ந்துட்டான். அதானே பார்த்தேன். நம்ம குடும்பத்துக்கே உண்டான ஒரு சாபக்கேடு. கண்ணுக்கு முன்னாடியே சேர் தெரியும், உட்கார முடியாது. சரி இப்ப நான் வந்துட்டேன்ல, உன்னை நைனா வாக்குறேன்டா. ஆமா மம்மி எங்க? எல்லாரும் ஏரியா உள்ள ஒரே வீட்ல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கோம். ஏண்டா தாசுகிற வீட்ல அம்மாக்குது? ஆமா. ஓ மை காட், சாவித்திரிய கொண்டு போய் சாக்கடியில விட்டுக்கிறீங்களாடா? உடனே கிளம்பலாம்டா. பெஞ்சு இந்த மாதிரி என்ன அடையாளம் உன்னை தெரியல. சாவடிச்சிடுவேன். இந்த மீசியால உன்னை விடுறேன். ஓடிக்கிற வண்டி ஆயிடுறா. தாசி நீ க்ளோஸ்டா. தாசு செய்ய முடியாதுன்னு சொன்ன காரியத்தை நீ செஞ்சுட்ட தோற. ரொம்ப தேங்க்ஸ் தோற. கையை கையை வச்சிடாத. நாளைக்கு அதை போட்டில் ஏற்றணும். நானேண்ணா இப்படி பேசிட்டேன். ஏன்னா டென்ஷன் ஆகாம கிளம்புனேண்ணா. வாங்கண்ணா, சௌக்கியமா இருக்கீங்களா? அப்ப சௌக்கியமா இருந்தேன், இப்ப இருக்கேன். கால் மீ ப்ரோ. யோ, என் வைஃபியா? வணக்கம். இருக்கட்டும். உன் பேர் என்னம்மா? ஹேமா. அப்படியே அவங்க அப்பா செல்லம் எப்படி கூப்பிடுவாருன்னு கேளேன். உங்க அப்பா உன்னை செல்லமா என்னன்னுமா கூப்பிடுவாரு? தனம்னு கூப்பிட்டு வராங்க. பேட்மேன் வெர்சஸ் சூப்பர்மேன் மார்த்தா. எங்கடா இந்த தாசு? நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணம் நினைக்கின்றன. காலை கொஞ்சம் நவுத்துமா. தாசு எப்படி இருந்த தாசு? இப்படி ஆயிட்ட. ஒன்று இந்த செமி நேக்கடா பார்க்கும்போது நெஞ்சிலாம் கபக்கிட்டு அடிக்குது தாசு. இத்தனை வருஷம் பொறுத்து என் ஃப்ரெண்டை பார்க்கும்போது உள்ள எப்படி இருந்து. ஹாப்பி பர்த்டே டு மீ போட்டானே கையில போட்டது பதிலாக உன் வாயில போட்டிருக்கணும். என்னை இந்த ஏரியா விட்டு காலி பண்ணிட்டு எவ்வளோ குடும்ப கலகி வேலை பண்ணியிருப்ப. அதான் உன்னை கொயின்னு உட்கார வச்சுக்குது. டேய் தாசே, நீ ஒரு தீஞ்ச கறி, என் பையன் ஒரு தீப்பொறி. நான் உட்கார முடியாத இடத்துல அவனை உட்கார வைப்பேன்டா. அண்ணே, பாதாம் பாலோட 15 நிமிஷமா உங்களை தேடிட்டு இருக்கேன். ஏண்டி 15 வருஷமா காணாம போன புருஷனை ஒரு நாள் அது தேடி இருக்கேடி. பெஞ்சி. ஹாய் தனோ. ஒரு பூங்காவனம். ஐயோ கருமம். நாட்டி. ஏன் பெஞ்சி 14 இயர்ஸா என்ன பார்க்காம என்ன பண்ணீங்க? அது என் கையால நிறைய லெட்டர் எழுதிக்கிறேன். ஒன்னு ஒன்னா காமிக்கிறேன், வா போலாம். லெட்ஸ் கோ. மியா மியா. அடி சாபூத்ரி நீ தாண்டா கேச்சரு. வாடா போய் ஒளிஞ்சுக்கலாம்.
ஏய் கீழே அந்த பொண்ணு சேஃப்டி தானே? சேஃப்டி தானா? இந்த பயலுங்க ஹைடிங் பிளேஸ் தெரியலடா. 3 பேரும் டெமிக்கி கொடுத்துட்டு இருக்கானுங்க. மாட்டினா வச்சு செஞ்சிடலாம். செய்யலாம். அண்ணே அந்த ஃபிங்கர் பாபா மட்டும் என் கையில அவனை எதுக்கு நீ கேட்குற? அண்ணே ஒண்ணுமே தெரியாம ஊருக்குள்ள சீனை போட்டு சுத்தி இருக்கிறான். கரெக்டா? அவன் ஃபிங்கரை மட்டும் சிப்ஸ் போட்டுறான். இருக்கிறதே 3 ஃபிங்கர், இதையும் ஃபிங்கர் சிப்ஸ் போடுறேன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கடா. பாரா வெளியில எவ்வளவு பெரிய வயலன்ஸ் போயிட்டு இருக்கு, இதுங்க உள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குதுங்கடா. நம்ம இந்த லைட் மட்டும் தானே உள்ள எடுத்து மாட்டல. ஐயோ மூழ்கிச்சே. ஏமா நல்லா நைனா ஆகும்லனா கூட உனக்காக தான் ரிஸ்க் எடுத்து எங்க அப்பாலாம் கூட்டு வந்து ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் பண்றங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்ளோ தூரம் வந்து உன் கூட டேங்க்குள்ள உட்காந்துட்டு இருக்கேன். இது சாக்கா வச்சு பாயணும்னு நினைச்ச செஞ்சிருவேன். ஐம் வெயிட்டிங். செய்யறதுன்னா அந்த செய்யறது இல்ல, கழுத்துறது போட்டுருவேன். உனக்கு என் மேல என்ன காண்டே தெரியல, மன உளைச்சலோட சொல்றேன்டி. கல்யாணம் ஆன ஒரிஜினல் பசங்க சாம உங்களை சும்மா விடாதீ. யாரு அண்ணா பாபு அண்ணா இங்க விழுந்துட்டு இருக்கீங்க? கத்தாதரா, காதல விழுத்தா கழுத்த அறுத்துருவாங்கடா. என்னண்ணா இந்த வயசுல போய் ஐஸ் பாய் விளையாடுற? எங்க நிலைமை அப்படி இருக்குடா. நீங்க இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, அந்த அக்கா அங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப யார் தான் கேட்சரு? எந்த அக்காடா? ஏய் அங்கடா பண்ணுங்கற? சொல்லாதடா. அண்ணா இங்க 2 கருங்கு ஒளிஞ்சிட்டு இருக்குண்ணா. ஏய் படா. கருப்பா இருந்தாலும் கலையா விஜயகாந்த் மாதிரி இருக்கடி ஏரியாவில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்மள போய் கருகுரகுன்னு சொல்லிட்டானடா. மக்களே கேவல பத்துறாங்க மக்களே. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த வீட்டில் எந்த அக்கா ஒளிஞ்சுனுக்குது?